ஒரு அழகான காலை பொழுதில் கிராமத்தின் எல்லையில் உள்ள மாம்பழத்தோப்பில் ஊஞ்சல் விளையாடிக் கொண்டிருந்த துடிப்பான 6 வயது சிறுமி யாழினி திடீரென புதரிலிருந்து வெளிவந்த நீல இறக்கைகள் மற்றும் நட்சத்திரப் பொடி கொண்ட தேவதை எல்ஃபினாவை சந்திக்கிறாள். தேவதை எல்ஃபினா தேவதை உலகத்தின் மந்திர ஆற்றலை சேமிக்கும் முக்கியமான பளபளக்கும் பாறையை சாக்லேட் நதியில் தொலைத்துவிட்டதாகவும் அதை கண்டுபிடிக்க யாழினியின் உதவியை கோருகிறாள். யாழினி உற்சாகத்துடன் சம்மதிக்கவே எல்ஃபினா தனது மந்திரக்கோலை அசைத்து மிட்டாய் மரங்கள், லாலிபாப் பூக்கள் மற்றும் இனிப்பு மனம் நிறைந்த ஒரு புதிய இடமான கேண்டி பூமிக்கு அழைத்து செல்லும் ஒரு பளபளக்கும் மாயாஜால வாயிலை உருவாக்குகிறாள். இருவரும் அந்த வாயிலுக்குள் நுழைந்து கேண்டி பூமியில் உள்ள சுவையான சாக்லேட் நதியை அடைகின்றனர். இந்த நதியைக் கடந்து பாறையைத் தேட எல்ஃபினா சிறிய மார்ஷ்மெல்லோ படகுகளை உருவாக்குகிறாள். யாழினி ஒரு படகில் ஏறி எல்ஃபினாவுடன் நதியில் மிதந்து நதியின் நடுவில் உள்ள சாக்லேட் தீவை அடைகிறாள். அங்கே குவிந்திருந்த பலவண்ண பாறைகளுக்கு மத்தியில் யாழினி மிகவும் பிரகாசமான வானவில்லின் கனைத்த நிறங்களிலும் ஜொலிக்கும் பாறையை காண்கிறாள். அந்த பாறையை யாழினி தொட்டதும் அது மேலும் ஒளிர்கிறது. அதுதான் அவர்கள் தேடும் மந்திரப்பாறை என்று எல்ஃபினா உறுதி செய்கிறாள். மகிழ்ச்சியுடன் இருவரும் அந்த பாறையை மீட்டு மாயாஜால வாயில் வழியாக பத்திரமாக யாழினியின் உலகத்திற்கு திரும்பி வருகிறார்கள்.